LinkedIn ஆப்ல எப்படி வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா LinkedIn ஆப்ல எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றது அப்படின்றதுக்கான ஃபுல் ப்ராசஸும் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிட்டீங்க. வீடியோக்குள்ள போகலாம். LinkedIn ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுமே ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் ஜாயின் நோ ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க, அதை என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஆர் ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதை என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமெயில் என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இமெயில் வந்து ஷோ ஆகும். ஃபோன் நம்பர் என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஷோ ஆகும். இங்கே கீழே வந்து பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. 6 ஆர் அதற்கும் மேலே கேரக்டரில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஸ்ட்ராங்காக செட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் லொக்கேஷன் கேட்டிருப்பாங்க, லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அதில் வந்து எஸ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட யூனிவர்சிட்டி இதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க, அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எதுவுமே செலக்ட் பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரீசன்ட் ஜாப் டைட்டில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன ஜாப் வந்து பண்ணுவீங்களோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணணும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்ட்டாக இல்லை அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரீசன்ட் ஜாப் டைட்டில் அந்த ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போயிடலாம். நீங்கள் வந்து என்ன ஜாப் வந்து பண்ணுவீங்களோ ஸோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அது ஃபுல் டைமாக பார்ட் டைம் செல்ஃப் எம்ப்ளாய்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்தது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன ஜாப் வந்து பண்ணுவீங்களோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் கம்பெனி கேட்டிருப்பாங்க, அது ரிலேட்டடான கம்பெனி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ரீசெண்ட் கம்பெனின்றதில் அதை நீங்கள் டைப் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் ஆட் பண்ண சொல்லுவாங்க. இதில் ஆட் நோ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கோடு வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸில் கோடு வந்திருக்கும். இமெயில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிமெயில் ஆப்பில் மெயில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும், அதில் கோடு வந்திருக்கும். அதை பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து லுக்கிங் ஃபார் எ நியூ ஜாப்பா இல்லாட்டி வந்து ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்ற 2 ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் உங்களுக்கு எதுவோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ படித்து பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிட்டு இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜாப் டைட்டில்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் 5 டைட்டில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 5 ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு 5 ஜாப் தெரியுதுன்னா 5மே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் டைட்டில் கிளிக் பண்ணி 5 ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு 5 லொக்கேஷனும் அவைலபிளாக இருக்கும், கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் 5 லொக்கேஷன் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆட் நோ கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். வேணாம்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நெக்ஸ்ட்டு கேட்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பீப்புள் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் அதை செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஸ்கிப் ஃபார் நோ அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு அப்புறமா கூட செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஃபீல்டில் வரதுக்காக கம்பெனிஸை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே நீங்கள் வந்து உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கலாம், அப்படின்னா நீங்கள் லேட்டராக கூட வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சைடில் ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடி வந்து இருக்கும். அதில் வியூ ப்ரொஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இருக்கும். கம்ப்ளீட்டாக நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் இதில் ஃபர்தராக ஏதாச்சும் எடிட் பண்ணணும் அப்படின்னா சைடில் இருக்கக்கூடிய இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா எடிட்டும் வந்து பண்ணிக்கலாம். LinkedIn ஆப்ல எப்படி வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.